கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 important things we should understand. So there is a voluntary contraction, involuntary contraction. வாலண்டரி கன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு டம்பிள்ஸ் வச்சு ஒரு பைசப்ஸ் கர்ல் பண்ணுறீங்க, ஒரு ஸ்குவாட் பண்ணுறீங்கன்னா அந்த மசிலை நீங்கள் டைட் பண்ணுவீங்க, இல்லை அந்த மசில் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில் டைட் ஆகும். இது வந்து வாலண்டரி கன்ட்ராக்ஷன். இன்வாலண்டரி கன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு தசைப்பிடிப்பு கிராம்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, காஃபில் பேக்லலாம் சில சமயம் மசில் கேட்ச் ஆகிடும். அதுதான் வந்து இன்வாலண்டரி கன்ட்ராக்ஷன். ஸோ ப்ரெக்னன்சியில் இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது இந்த 2 டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன கன்ட்ராக்ஷன்ஸ் ஃபால்ஸ்னால் என்ன, ரெகுலர் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைம் கன்ட்ராக்ஷன் என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்களா? ப்ரெக்னென்சியோட உங்களோட ஃபேஸஸில் திடீர்னு கன்ட்ராக்ஷன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ கன்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன? ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன? பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன? இது மாதிரி புது புது வார்த்தைகளையும் நீங்கள் கேள்விப்பட வேண்டியிருக்கும். அந்த கன்ட்ராக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷனாக என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. பட் அட் த சேம் டைம் இந்த ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன் வரும்போது ஃபியர் வேணாம். அதுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷனை பண்ணுறோம். இதுதான் உங்கள் யூட்ரஸ், இதுக்குள்ளே உங்கள் பேபி இருக்குன்னா இந்த ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன் ரேண்டமாக எங்கே வேணால் வரும். ஓகேங்களா? உங்களோட யூட்ரஸில் எங்கே வேணால் வரலாம். ஸோ அப்படி வரும்போது இட் மைட் பி லிட்டில் பெயின்ஃபுல். பட் நீங்கள் பயப்பட வேணாம். அந்த ரேண்டம் கன்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு டைம் லைனே இருக்காது. மார்னிங் ஈவினிங் எப்போனா வரலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வந்து இருக்கும். அது மறுபடியும் போயிடும். உங்களுக்கு பிராக்ஸ்டன் ஹிக்ஸ்ன்ற இந்த ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இது எதனால் வருது, இது என்ன பண்ணால் சரியாகணும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் எதனால் வருதுன்னா, மேபி யூ ஆர் எக்ஸாஸ்டட், டயர்டாக இருந்திருக்கலாம். திடீர்னு ஹை இன்டென்சிட்டியாக எதனா ட்ரைனிங் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன் வந்திருக்கு. ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டூல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெக்கவரி ஆனீங்கனாலே இந்த ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் போய்டும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு உடனே அப்போ ட்ரூ கன்ட்ராக்ஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் உங்களோட யூட்ரஸ் அப்படின்னா, இதுக்குள்ளே உங்கள் பேபி இருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த பெல்விக் டு டாப் ஆஃப் த யூட்ரஸ், இதை ஃபண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு பெயின் ரேடியேட் ஆகும், வேவ் லைக் ஃபார்மேட்டில் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் ஆகும்போது யூ கேன் ஃபீல் வித் த ஹெட் ஆஃப் த ஃபண்டஸ் யூட்ரஸ்லேருந்து உங்களுக்கு பேபி கீழே டிசெண்ட் ஆகுறது நல்லா ஃபீல் ஆகணும் சொல்கிறாங்க. ஸோ உங்களாலே இங்கே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டைலேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சு, சர்விக்ஸ் டைலேஷன் நடக்கும். ஸோ அப்படி சர்விக்ஸ் டைலேஷன் நடக்குதுன்னா யுவர் பாடி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த டெலிவரி. இம்மீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். இதுதான் இந்த 2 டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு டைம் லைனே கிடையாது, ரேண்டமாக வரும். அது முக்கியமாக நீங்கள் டயர்டாக இருக்கிறதுனால தான் வருது. ட்ரூ கன்ட்ராக்ஷன் அஃப்கோர்ஸ் யுவர் பாடி இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் டெலிவரி. உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். தேங்க்யூ.